டெல்லி புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிரதமர் மோடி தலைமையில் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். அரபிக்கடலில் வலுப்பெற்றது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ளதால் குறைந்த வெப்பத்தின் தாக்கம். தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி ஜூன் 2 பள்ளிகள் திறக்கப்பட வாய்ப்பு. துணைவேந்தர்கள் நியமன அதிகாரம் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரும் மனு மீது மே 26 விசாரணை. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், திவாங்கர் தத்தா அமர்வு விசாரிக்கிறது. கொரோனா பரவலால் தமிழ்நாட்டில் முகக்கவசம் கட்டாயம் என பரவும் தகவல் உண்மை அல்ல. பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் நியூஸ் 18க்கு விளக்கம். கேரளாவில் கொரோனா பரவல் அதிகரிப்பால் முகக்கவசம் அணிவது கட்டாயம். கர்ப்பிணிகள், வயதானவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்டம் குடித்துறை, மார்த்தாண்டம், களியக்காவிளையில் கனமழை. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் முன்கூட்டியே பெய்யும் மழை. மாஸ்கோவில் ட்ரோன் தாக்குதலின் போது தரையிறங்க முயற்சித்த கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்கள் குழு சென்ற விமானம். வானில் சிறிது நேரம் வட்டமடித்த பின் பாதுகாப்பாக தரையிறங்கிய விமானம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசை நீண்டுள்ள நிலையில் இலவச தரிசனத்திற்கு 20 மணி நேரம் காத்திருப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள். ஜூலை 12ஆம் தேதி நடைபெறுகிறது எழுத்து தேர்வு. நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி இடையிலான மனமுறிவு பிரச்சனையில் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக பாடகி கெனிஷா புகார். தவறு செய்திருந்தால் கடவுள் தன்னை அடைத்துக் கொள்ளட்டும் என்றும் பதிவு. திண்டுக்கல் சிறுமலை வனப்பகுதியில் கள்ளச்சந்தையில் விற்கப்பட்ட மது பாட்டில்களை கைப்பற்றி உடைத்த பெண்கள். கைப்பற்றிய பாட்டில்களை கொண்டு வந்து அரசு பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம். ஆந்திராவில் பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த செல்போன் திடீரென வெடித்ததால் பரபரப்பு. காயமடைந்த கல்லூரி மாணவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. நாகர்கோவில் அருகே கடைக்குள் புகுந்து கத்திரிக்கோளால் குத்தி டெய்லர் கொலை. மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை. தர்மபுரி அருகே சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்ட லாரி மீது மற்றொரு லாரி மோதியதில் ஒருவர் உயிரிழப்பு. கிருஷ்ணகிரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் 13,000 ரன்களை கடந்த இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட். சச்சின், பாண்டிங், டிராவிட் வரிசையில் 13,000 ரன்களை கடந்த 5வது வீரர் என சாதனை. டெல்லி புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிரதமர் மோடி தலைமையில் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். அரபிக்கடலில் வலுப்பெற்றது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ளதால் குறைந்த வெப்பத்தின் தாக்கம். தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி ஜூன் 2 பள்ளிகள் திறக்கப்பட வாய்ப்பு. துணைவேந்தர்கள் நியமன அதிகாரம் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரும் மனு மீது மே 26 விசாரணை. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், திவாங்கர் தத்தா அமர்வு விசாரிக்கிறது. கொரோனா பரவலால் தமிழ்நாட்டில் முகக்கவசம் கட்டாயம் என பரவும் தகவல் உண்மை அல்ல. பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் நியூஸ் 18க்கு விளக்கம். கேரளாவில் கொரோனா பரவல் அதிகரிப்பால் முகக்கவசம் அணிவது கட்டாயம்.
கர்ப்பிணிகள், வயதானவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்டம் குடித்துறை, மார்த்தாண்டம், களியக்காவிளையில் கனமழை. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் முன்கூட்டியே பெய்யும் மழை. மாஸ்கோவில் ட்ரோன் தாக்குதலின் போது தரையிறங்க முயற்சித்த கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்கள் குழு சென்ற விமானம். வானில் சிறிது நேரம் வட்டமடித்த பின் பாதுகாப்பாக தரையிறங்கிய விமானம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசை நீண்டுள்ள நிலையில் இலவச தரிசனத்திற்கு 20 மணி நேரம் காத்திருப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள். ஜூலை 12ஆம் தேதி நடைபெறுகிறது எழுத்து தேர்வு. நடிகர் ரவிமோகன், ஆர்த்தி இடையிலான மனமுறிவு பிரச்சனையில் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக பாடகி கெனிஷா புகார். தவறு செய்திருந்தால் கடவுள் தன்னை அடைத்துக் கொள்ளட்டும் என்றும் பதிவு. திண்டுக்கல் சிறுமலை வனப்பகுதியில் கள்ளச்சந்தையில் விற்கப்பட்ட மது பாட்டில்களை கைப்பற்றி உடைத்த பெண்கள். கைப்பற்றிய பாட்டில்களை கொண்டு வந்து அரசு பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம். ஆந்திராவில் பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த செல்போன் திடீரென வெடித்ததால் பரபரப்பு. காயமடைந்த கல்லூரி மாணவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. நாகர்கோவில் அருகே கடைக்குள் புகுந்து கத்திரிக்கோளால் குத்தி டெய்லர் கொலை. மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை. தர்மபுரி அருகே சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்ட லாரி மீது மற்றொரு லாரி மோதியதில் ஒருவர் உயிரிழப்பு. கிருஷ்ணகிரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் 13,000 ரன்களை கடந்த இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட். சச்சின், பாண்டிங், டிராவிட் வரிசையில் 13,000 ரன்களை கடந்த 5வது வீரர் என சாதனை. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை பிரதமர் தலைமையில் நடைபெறவிருக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புறப்பட்டு சென்றிருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லிக்கு முதலமைச்சர் புறப்பட்டிருக்கிறார். நாளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறவிருக்கும் நிலையில் அதில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டார். தமிழகத்திற்கான நிதி தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து வலியுறுத்துவார் என கூறப்படும் நிலையில் நாளை பிரதமர் தலைமையில் டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு இன்று முதலமைச்சர் டெல்லி புறப்பட்டார்.